இன்றைய கால சமுதாயத்தினர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், இந்த வாசிப்பு தொடர்பாக சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்கு? பிள்ளைகள் இந்த மண்ணிலேயே நாங்கள் உருவாக்கும். அதுதான் எங்களோட பொறுப்பு இல்லையா, பெற்றோர்ன்றது பொறுப்பு. அதுதான் இந்த உளவல துணை பயணத்துல வந்து நீங்கள் மறக்க முடியாத ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்வீங்க? இப்போ நீங்க இன்டர்வியூக்கு என்ன சந்திக்கிறீங்களோ இப்படி கணவரை சந்திப்பீங்க. ஆனா உங்களே எப்ப சந்திச்சீங்க என்ற ஒரு கேள்வியை கேட்டா அது பூச்சியம் தானே இல்லையா? நாங்க போன்ல தங்கி இருக்கிறோம், அதை சார்ஜ் போடுற நாங்கள் எங்களை சார்ஜ் போடணும்னு யோசிக்கிறது தான். கூட வாசிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் கூட இருக்குது. அப்போ அதால இது வரைக்கும் வாசிச்சு கொண்டு இருப்பேன். இப்போ பார்த்தோன்னா பேக்கில் ஒரு புத்தகத்தை வச்சிருப்போம், ஏதாவது ஒன்று இருக்கும். நேர்களுக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். துரைக்கப்பால் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக துறை சார்ந்த பல்துறை சார்ந்த பலரை அறிமுகப்படுத்தி வைப்பதாக இந்த நிகழ்ச்சி அமைந்து வருகின்றது. அந்த வகையிலும் இன்றைய நாளிலும் எங்களுக்காக ஒரு பல்துறையில் தன்னுடைய கால்தடத்தை பதித்த ஒரு நபர் தான் வந்திருக்கிறார். அவர் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது நாகேந்திரம் நவராஜ் அவர்கள் தான் இன்றைய நாளில் ஒரு விருந்தினராக வந்திருக்கின்றார். அவர் வந்து ஒன்றல்ல ரெண்டல்ல பல வருட காலமாக வந்து உளவல் துறையில் தன்னுடைய சேவையை ஆற்றி வருகின்ற ஒருவராக இருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாட்கள்ல வந்து இந்த உளவல துணை என்பது வந்து பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அன்றைய நாட்களில் எடுத்து பார்த்தால் ஒரு வயதிற்கு பிற்பாடுதான் இந்த கவுன்சிலிங் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்று சிறுவர்களுக்கே நாங்கள் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து இந்த கவுன்சிலிங் என்ற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வாறு இருக்கையிலே வந்து இந்த உளவல துணை இன்று பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த துறைக்குள் அன்றைய காலத்திலேயே உங்களுக்கு ஆர்வம் வந்திருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன? துறையில ஆர்வம் பண்ணதை விட இப்போ நான் சொல்லலாம் தானே. இப்போ எனக்கு சின்ன வயசுல இருந்தே உளவளத்துணையில் எனக்கு விருப்பம் இல்லையா. நான் புறக்கேக்கி ஒரு உளவளத்துணையால் பிறந்த நான் அப்படின்னு நான் கரைக்கல தானே. உண்மையில இப்போ நானும் பலரை போல சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தது. எதேச்சியாக ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது இந்த துறையில் இணைகிறதுக்கு. எனக்கு அதில் இணைஞ்சா பிறகு இப்போ இந்த நான் என்ன கொஞ்சம் வளர்த்துக்கொண்டேன். அந்த விரும்பி இப்படி நான் இது வரணுமென்றெல்லாம் வேற இல்லை. நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னா இப்ப உளவலத்துறை உண்மையிலே நீங்க சொல்றது போல ஒரு பாடமாக எங்களுடைய சிறு வயதிலிருந்தே கற்பிக்கப்படுவதில்லை. சில சம்பவங்களில் சிலரை நாங்கள் ஒரு ரோல் மாடலா வச்சுக்கொண்டுதான் இதுல நாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையிலே வந்து நீங்கள் இத்தனை வருட காலம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவம் எவ்வாறாக இருக்கின்றது? எப்படிப்பட்ட மக்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அது மாத்திரமில்லாமல் இன்றைய காலங்களில் அதிக அளவாக என்ன விடயத்திற்காக நீங்கள் கவுன்சிலிங் வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற தலைமுறை வந்து இந்த கவுன்சிலிங்ன்ற ஒரு விஷயத்த சிம்பிளாக பார்க்குது இல்லையா. அது வந்து யோசிக்கிறது பண்ணால் ரைட், தனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை பக்கண்டு யோசிச்சுட்டு ரைட் ஓகே எனக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அப்போ இதுக்கு எனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைன்னா அது நேராக வருது ஆள் இல்லை. அப்போ அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் முந்தி என்றால் ஓரளவுக்கு வர்றதுக்கு பயப்பட்டு ஒழிச்சு, ஆனால் இப்போ அப்படி இருக்கிற மக்கள். ஆனால் அந்த இளைய தலைமுறை கொஞ்சம் துணிவாக வெளிக்கிடுதுன்னு மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இப்போ நான் அந்த உலகாலம் வேலை கொண்டு வரைக்க பார்க்க அந்த அவைய ஒரு வரவு அப்படி இருக்குது. அப்போ அப்படி பார்க்க அந்த கூட கணவர் இப்போ ஒரு பொதுவாக கணக்க பிரச்சனைகள் இருந்தாலும் பெரும்பான்மையாக இந்த இளைஞர்கள் யுவதிகள் என்று பார்க்கக்குள்ள அவங்களுக்கு அந்த பெற்றோர்கள் தங்களை புரிஞ்சு கொள்ள இல்லை இல்லையா. இப்போ தங்களவியல் வடிவ கையாளிகனம் இல்லை என்ற ஒரு பிரச்சனையால அவங்களுக்கு வார சில அழுத்தங்களை எப்படி டீல் பண்றன்னு தெரியாமல் சிலர் வர்றாங்க. பிறகு எனக்கு வந்து அவங்களோட வேலை செய்யறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்ன நாங்களும் அப்டேட்டாக இருக்கலாம், மற்றது அவங்களும் ஏன் அப்டேட்டாக இருக்கிறாங்க இல்லையோ. நாங்கள் யோசிக்கிறோம் அந்த சமுதாயம் ஒரு முட்டாள் சமுதாயம்னு சொல்லி எனக்கு சிரிப்பு வரும். அப்படி இல்லை, நாங்கள் தான் முட்டாள். ஏன்னா நாங்கள் கணக்கை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் கணக்கை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நான் கணக்கை கற்றுக்கொண்டிருக்கணும் அவங்கள்ட்ட இருந்து. நிச்சயமாக அன்றைய காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உளவல துணை என்று சொன்னால் நீங்கள் சொல்றது போல ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியர் ஒரு கவுன்சிலர் எங்களுக்காக பேசுவதற்கு வரை சொன்னா நாங்க என்ன செய்வோம், அந்த இடத்திற்கு போவதற்கே தயங்குவோம். அந்த இடத்துக்கு போய்விட்டால் வந்து எங்களை வெவ்வேறு விதமாக பேசி விடுவார்கள், அல்லது வந்து எங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கின்றதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. அதற்கேற்ற ஒழுங்கமைப்புகள் இருக்கின்றன. அந்தந்த வகைக்கேற்ற போல வந்து ஒழுங்கமைத்து இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையிலே வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம் என்று சொன்னால் இன்றைய கால மாணவர்களும் சரி இளம் சமுதாயத்தினரும் சரி அதிகளவாக பெற்றோர்கள் தங்களுடன் நேரத்தை ஒதுக்குவதில்லை, அல்லது தங்களுக்காக யாரேனும் ஆதரவாக இல்லை அப்படின்னு சொல்லி அதிகளவான காரணத்திற்காக கவுன்சிலிங்க்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது தொடர்பாக வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில அல்லது வந்து எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னவாக இருக்கு? இல்லைப்பா, நாங்கள் இருந்தால்
நான் கூட கருத்தரங்கள் அதுகள் செய்யக்குள்ள சொல்கிற அழுத்துற சில விஷயங்கள் என்னென்னா, இப்போ நாங்கள் பெற்றோராகினோன்னு எங்களுடைய இளமை பிராயத்தை நாங்கள் மறந்துடுறோம். உண்மையில எங்களுக்கு அதை சொல்ல நான் சும்மா யோசிக்கிறது அது ஒரு ஞாபக சக்தியின்மை போல நடக்குது. ஏன்னா நாங்கள் எப்படி வந்த நாங்கள் என்றதை பற்றி யோசித்து பார்த்தால், இப்போ நாங்கள் எப்படி ஒரு பிரச்சனை வரைக்குள்ளே எங்களோட பெற்றோர் எங்களை அணுகின முறையில் என்ன பிரச்சனை இருந்து நாங்கள் அதை எப்படி டீல் பண்ணினாங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சரியாக நெறிப்படுத்தலாம். மற்றது பிள்ளைன்றது இப்போ ஒரு அறிஞர்ன்ற ஒரு வரி இருக்குது, ஒரு கலீல் ஜிப்ரான் என்று சொல்கிறது ஒரு ஆள். இப்போ அவர் சொல்லுவார் என்றால், பெற்றோர் என்பது ஒரு மரம், பிள்ளை என்பது இன்னொரு மரம். அப்போ பெற்றோர் என்ற மரங்கள் நினைக்கின்றனவாம், பிள்ளை என்ற மரம் தங்களது நிழலிலே வளர வேண்டும் என்று. ஒரு நிழலில் இன்னொரு மரம் வளரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை தானே. இப்போ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று தேவை தானே இல்லையா? உங்களை அந்த ஸ்பேஸை கொடுத்து கொண்டு நாங்கள் அவனை வழிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அந்த எங்களோட சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை அதுக்குள்ளே ஒடுக்க பார்க்குறோம். ஆனால் அவனுக்கு முக்கியமான பிரச்சனைனா நாங்கள் சொல்கிற சிஸ்டத்தை எப்படி உடைக்கிறதுன்றது இல்லையா? இப்போ இன்றைய திரைப்படங்கள் தொடக்கம், இன்றைய பாடல்கள் தொடக்கம், இப்படி கணக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு வேறு தளத்தை காட்டுது இல்லையோ பிள்ளைக்கு. ஆனால் அந்த பிள்ளைன்ற மனநிலை எப்படி அதுக்கு போகுது, அப்போ அதுக்கு எங்களுக்கு அது சார்ந்த அறிவு வேணும். இப்போ எங்களுக்கு சுத்தமாக அது இல்லை தானே. இப்போ நாங்கள் அப்டேட் பண்ண போடுறோம், நாங்கள் ஃபோனுகள் எல்லாத்தையும் வச்சு கொண்டு இருந்தாலும் என்னத்தில் அப்டேட்டாக இருக்கிறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது. நிச்சயமாக நீங்க சொன்னது போல உளவள துணையில ஒரு விடயம் இருக்குன்னு என்று சொன்னால், அன்றைய காலங்களில் நாங்கள் பிரச்சனைகளை போய் சொல்லுவோம் கவுன்சிலர்கிட்ட. அவங்களும் எப்படியாச்சும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு சரியான தீர்வை ஒரு வழிகாட்டலை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு இருக்கையில இன்றைய கால பிள்ளைகளை பார்க்கின்ற போது எங்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து விடுவார்களோ என்று ஏற்கனவே பல இடங்களில் தேடி அவர்கள் டெக்னிக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நான் சொல்லிவிடக் கூடாது என்ற விடயங்கள்ல தெளிவாக இருப்பார்கள். இவ்வாறாக பல விடயங்களுடன் பல நாங்கள் பார்க்கின்ற போது உளவள துணைக்கு வருகின்ற ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் வித்தியாசமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். சிலர் உண்மையை சொல்லிவிடக்கூடாது என்று வருவார்கள், சிலர் எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடித்த வேண்டும் சொல்லி வருவார்கள். சிலருக்கு நாங்கள் ஒரு செஷனை போட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 செஷனோட அல்லது 2 செஷனோடய நின்றார்கள், எங்களுடைய பிரச்சனை முடிந்துடும் அப்படின்னு சொல்லி. பிறகு என்ன செய்வார்கள், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி சென்றதன் பிற்பாடு மீண்டும் அதே பிரச்சனையோடு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி பல சவால்கள் இருக்கின்ற போது இத்தனை வருட வாழ்க்கை பயணத்தில், இத்தனை வருட இந்த உளவள துணை பயணத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எதை சொல்லிக் கொள்வீங்க? இல்லை, சவால்கள்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு மனுஷனை சந்திக்கிறதுமே ஒரு சவால் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் 26 வருஷம் கவுன்சிலிங் செய்கிறேன் என்றால், இப்போ எனக்கு சில வேலை இப்போ புதுசாக ஒரு ஆளை பார்க்க நான் இன்றைக்கு தான் அவர் அணுகிற மாதிரி தான் நான் அணுகுவேன். ஏனென்றால் அவர்கிட்டேருந்து வேறு புதுசாக வரும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கள் என்றால் உங்களோட நான் காய்ச்சி வச்சுக்கொண்டு இன்னொரு ஆளோட நான் அணுகலாம். சில வேளை அது பொருந்துமே ஒழிய பல வேளைகள் அது பிழைச்சிரும். அப்போ அதால் இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா, நாங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக போகைக்குள்ள அதே ஒரு சவால் தானே. இப்போ என்னடா அவர் அவுக்க போகிற பிரச்சனை எப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் அது அவுப்பார். அவட்டோன்னு அதை அந்த கணத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் டீல் பண்ணிக்குள்ள அதுக்கு நாங்கள் படித்த சில அறிவுகளையும் பயன்படுத்தி சில செய்வோம். அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அனுபவம்ன்றதும் அதுக்கு ஒரு துணிவாக போகிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அப்போ அதுதான் ஒரு இது. நிச்சயமாக நீங்க சொன்னது போல பல தரப்பட்ட மனிதர்களை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளுடன் வரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். பிரச்சனைகள் என்பதை தாண்டி அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில தடங்கல்கள் அல்லது அதனை தாண்டி செல்ல வேண்டும் என்பதற்காக எங்களை நாடி வரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற போது வித்தியாசமான விடயங்களாக இருக்கும். அவ்வாறு இருக்கையிலே அதனை நாங்கள் கேட்டதன் பிற்பாடு எங்களுடைய உளவள துணையிலே நாங்கள் நாம ரிகவர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி, எங்களை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி பல வழிமுறைகள் இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் நாங்கள் குடும்பத்தை தனிப்பட்ட ரீதியாக பார்க்கின்ற போது எங்களுடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை தாண்டி நீங்கள் பல்வேறு துறைகளையும் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு இருக்கையிலே அந்த உளவள துணையை தாண்டி ஏனைய துறைகளில் நீங்கள் பயணிக்கின்ற போது அல்லது உங்களுடைய குடும்பத்தையும் அவற்றையும் எவ்வாறு சமாளித்துக் கொள்கிறீர்கள்? குடும்பம்ன்றது ஒரு ட்ரெக், இது ஒரு ட்ரெக். அவன் நாங்கள் 2ஐயும் போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது இல்லையா? இப்போ நாங்கள் 2ஐயும் போட்டு குழப்பினோம் என்றால் அது சரியான கஷ்டமாக இருக்கும். அதில் நாங்கள் பிரயாணம் செய்கிறது இல்லை. குடும்பத்தை குடும்பமாக பார்க்குறோம், இதை தான் பார்க்குறோம். இப்போ அன்றைக்கு ஒரு பையனோட கதைக்குள்ள இப்போ அவனோட காய்ச்சி ஒன்று கேட்க சும்மா எதேச்சி அவன் ஒரு இதை சொன்னான். இப்போ ரெண்டாவது அவர் இந்த ஃபுட்பால் விளையாடுற ஒரு பையன் என்றால் இப்போ அவன் படிக்கிறதுக்காண்டி ஃபுட்பாலில் விட்டோன்னா அப்போ சும்மா நாங்கள் காய்ச்சி சொன்னால் அண்ணன் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்க நான் உண்மையில 9 பாடம், அப்போ நான் அவன்கிட்ட கேள்வி எழுத விட இப்போ நீ 9 பாடம் படிக்கிறேன் என்னன்னா அவன் சொன்னா, ஓ மண்ணு நான் 10வது பாடமாக ஃபுட்பாலில் படிக்கலாம் தாங்க. நான் என்ன பார் இல்லையா? அவன் சொல்கிறான் இப்போ நான் என்னென்ன இதை தேவையில்லாமல் குழப்பி நான் என்னையே தாழ்த்தி கொண்டனன்றதை அவன் ரியலைஸ் பண்ணுறான். அப்போ இது எங்களுக்கும் பொருந்தும் தானே. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இப்போ பல வகையில் இப்போ பாடத்தையே பாருங்க, நாங்கள் 10 பாடம் படித்து கொண்டு தான் நாங்கள் இல்லையா 9 பாடம் படிக்கிறோம், இப்போ 4 பாடம் படிக்கிறோம். அதோட செய்கிற மாதிரி இதையும் அது கூட ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே.
இப்போ 4 விஷயத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனால் உங்களுக்கு 4 விஷயத்தை நாங்கள் செய்யக்குள்ள எங்களுக்கு 4 ஆசிரியராக 4 பாடத்தை படிப்பிக்கணும். ஆனால் நான் ஒரு ஆள் தான் 4 விஷயத்தை செய்கிறேன். அது எனக்கு இப்போ வாழ்க்கையில் உதவும் தான் அப்படி பார்த்தா. இப்போ நான் 4 விஷயத்தை செய்து கொண்டு இருப்பேன், அது 4 விஷயம் நம்மளாக போய் கொண்டு இருக்கும். இப்போ சொல்ல 4 நான் எடுப்பேனான்றதே பிரச்சனை. நிச்சயமாக நீங்கள் இந்த துறையில் பயணித்துக் கொண்டு எழுத்தாளர், அதை தாண்டி வெவ்வேறு துறைகளிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த துறை சார்ந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? இல்லை, அது என்னென்னு சொல்கிறது, அது இப்போ கூட இப்போ உளவளத்துறைன்றது ஒரு பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி இப்போ எனக்கு நாடகங்கள், மற்ற இந்த எழுத்துத்துறைகள், பேச்சுகள், இந்த இப்படின்ற ஒரு பக்கத்துக்கு போகிறது. அது அது இயல்பாக அப்படியே வந்துச்சு. அப்போ அதை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட அந்த எல்லாரையும் மாதிரியும் ஓடி போகிறதுன்றது இல்லை. இதனோட தேவையாண்டா சரி இதுக்கு போவோம் தீர்மானித்து போகிறது வழியாக அந்த இல்லை இது போய் செய்யணும், நான் அதான் செய்யணும், அப்படி பறந்து கொண்டு தெரியுது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதால் எல்லாம் ஒரு சமனா பேலன்ஸில் நிற்குது. சரி, பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இன்றைய நாளில் ஒரு சமூகம் சார்ந்த விடயத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்று நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே ஒவ்வொரு தேவைக்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். வேலைகளாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய கல்வி நிலையாக இருக்கட்டும், இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு மனப்பதகளிப்பாக இருக்கட்டும், பதட்டமாக இருக்கட்டும், மனச்சோர்வாக இருக்கட்டும், பல உளநல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு சாதாரணமான மனிதர்களாக இருந்து கொண்டு எங்களை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு நாங்கள் வாழ விரும்புகின்றோம். எல்லோருமே நாங்கள் ஒவ்வொரு வேலைகளில் செல்லுகின்ற போதிலும் கூட எங்களை நாங்களாக வைத்திருக்கின்ற போதுதான் அடுத்த பாதையை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையிலே நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு எங்களுடைய இந்த வேலைப்பளு மத்தியிலும் எங்களை நாங்கள் திருப்திகரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மக்களுக்கு கூறக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கு? உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கேட்கல பார்த்தால் இப்போ இதை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். என்னென்றால் இப்போ உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோன் எழும்பினோடனே நீங்கள் சார்ஜில் போடுவீங்க. உங்களுக்கு ஒருத்தருமே ஞாபகப்படுத்த தேவையில்லை. இப்போ யாராவது உங்களை ஃபோனை போடுங்க, சார்ஜை போடுங்கன்னு ஞாபகப்படுத்துறீங்களா? இல்லை தான். இப்போ கடைசி மட்டும் இல்லை, 2 எழும்பினோடனே முதல் வேலையாக அதை நாங்கள் செய்வோம். அதே மாதிரி திருவிழா படுக்க போயக்குள்ளேயாவது சார்ஜை போட்டு போவோம். ஏன்னா விடியங்களுக்கு ஃபோன் சார்ஜ் இல்லாமல் போயிடுமென்று போடுறோம். ஏன்னா இப்போ சார்ஜ் இறங்கினா கணக்க பிரச்சனை இல்லையா? ஏன்னா இப்போ நாங்கள் ஃபோனில் தங்கி இருக்கிறோம், அதை சார்ஜ் போடுற நாங்கள் எங்களை சார்ஜ் போடணும்னு யோசிக்கிறது தான். இப்போ இதை நான் இன்னொரு மொழியில் நான் சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் எல்லாரையும் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு என்ன சந்திக்கிறீங்களோ இப்படி கண்ண வேற சந்திப்பீங்க. ஆனால் உங்களே எப்போ சந்திச்சிங்க என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அது பூச்சியம் தானே இல்லையா? என்ற நாங்கள் எங்களை சந்திக்கிறீர்கள். எங்களை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கொண்டு அல்லது எங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கொண்டு நாங்கள் வாழ வலிக்கிறீர்கள். அதால் தான் நாங்கள் கணக்க பிரச்சனையை சந்திக்கிறோம். உண்மையில எங்களை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைமை நாங்கள் கண்டுபிடிப்போம்னா வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ உண்மையில இதை பற்றி நான் கதைக்கிறேன்னா நான் அப்படி ஒரு நேரத்தை எனக்கு வச்சிருக்கு. அது எந்த நேரம், அது எந்த மனசிக்கோ அல்லது எந்த பிள்ளைகளுக்கு உரிய நேரம் அல்லாது அது எனக்குரிய நேரம். இப்போ சிலோட நீங்கள் யோசிக்கலாம் இது ஒரு சுயநலம் உண்டு. மனுஷனுக்கு வாழ்க்கையில் சுயநலம் இருந்தோ தானே இருந்தால் தானே பொதுநல வடிவாக செய்யலாம் இல்லையா? நிச்சயமாக பலதரப்பட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக பல விடயங்களை நாங்களுமே பேச இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்களுமே சொன்ன ஒவ்வொரு விடயங்களும் மக்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கு. நீங்கள் பல விடயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கின்றீர்கள். அது மாத்திரமில்லாமல் ஒரு நாடகத்துறையில உங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறீர்கள். இவ்வாறு பல துறைகளுடைய உங்களுடைய பங்களிப்பு இருந்து வருகின்றது. அந்த வகையிலுமே துறை சார்ந்து நீங்கள் எவ்வாறு பயணிக்கிறீர்கள்? நீங்கள் எழுத்தாளராக இருந்து உங்களுடைய அந்த வெளிப்பாடுகள் என்னவாக இருக்கின்றது என்ற விடயங்களை பகிர்ந்து கொள்வீங்களா? அப்போ நீங்கள் அந்த எழுத்தாளர்ன்றது ஒரு பெரிய லேபிளுக்குள்ள நான் என்ன வைக்க விரும்பவில்லை. பொதுவாக ஏதாவது எழுதுகிறேன் நான், ஏதாவது கட்டுரைகள், சில கவிதைகள் இப்படி என்ற சிலது எழுதியிருக்கிறேன். அது பேப்பர்களில் வந்திருக்கு. உளவியல் சார்ந்த சில இதுகளை தொகுத்து கட்டுரை தொகுதிகள் போட்டிருக்கிறேன். மற்றது அந்த மேறையாக்களின் சில புத்தகங்களை பதிப்பிக்கிறதுல நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த ஒரு பதிப்பு முயற்சி கூட வாசிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் கூட இருக்குது. அப்போ அதெல்லாம் இதுவரைக்கும் வாசித்து கொண்டு இருப்பேன். இப்போ பார்த்தோன்னா பேக்கில் ஒரு புத்தகத்தை வச்சுருப்போம், ஏதாவது ஒன்று இருக்கும். அதை வாசிக்கணும்ன்ற ஒரு ஊக்கம் ஒன்று இருக்கும். குறிப்பாக அந்த மகாபாரதத்தை வாசிக்கிறன்றதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது இதுவரைக்கும் அந்த மகாபாரதத்தை தொடர்ந்து வாசித்து கொண்டு இருக்கேன். அது வேறு எழுத்தாளர்கள் வேறு வேர்ஷன்களை நான் வாசித்து கொண்டு வந்தேன். அப்போ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. ஆனால் அதே போல் இப்போ இந்த எழுத்தாளர்ன்றதை விட நானும் எழுதுகிறேன், ஏதோ எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போ அதுக்கு எனக்கு ஒரு தூண்டுகோலை எனக்கு 2 கிட்டத்தட்ட வாழ்க்கையில் 2 மாஸ்டர் எனக்கு முக்கியம். இந்த அவையல் கூடாகத்தான் நான் என்ன வெளிப்படுத்துறது. இப்போ ஒன்று அறிஞர் ஆவண்ணா சபாரட்னம் என்ற ஒரு ஆள். அவர் நாரந்தனையில் பிறந்தவர். அவர் 2020 இறந்தவர், 93 வயசில் இறந்தவர். மற்றொருவர் குழந்தை மானா சண்முகலிங்கம் சார்னு சொல்கிறது, நாடகம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து இறந்தவர். போன வருஷம் அவர் தை மாதம் இறந்தவர். அப்போ அவைகளோட ஒரு தொடர்பு எனக்கு இருந்தது. இது சும்மா போகிறது, கதைக்கிறது, நாடகம் போடுறேன்னு நான் போடல.
போகிறதில்லை. அப்போ சும்மா வந்து சிவராக்களோட கதைக்கிறது, அந்த வயதானாக்களோட கதைக்கிறதுல ஒரு விருப்பம் வேண்டாம். அவையில் உண்மையில நாங்கள் படித்து எடுக்காத அனுபவங்களை அவையோட கதைச்சி கணக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சவரணம் சிரமப்படுத்தான், குழந்தை சிரமப்படுத்தான். இப்போ கிட்டத்தட்ட நான் அவையில் சொல்கிறது எப்படின்னா, அந்த இப்போ கனவேர் படிச்சிருக்கணும், ஆனால் அவையில்கிட்ட பண்பு இல்லை இல்லையா. அப்போ அந்த சார் ஒரு நாடகத்தை மொழிபெயர்த்தவர். அப்போ அதில் ஒரு வசனம் கடைசியாக வந்ததுனால், நல்லறிவு மிக்க மூத்தோரே பண்புடையோர் தம்மை அறிவுடையோர் ஆக்குங்கள் என்னது வசனம் இருக்கு. அறிவுள்ளோரை பண்புள்ளோராக மாற்றலாது. அப்போ பண்புள்ளாக்களை அறிவுள்ளவர்களாக மாற்றணும். ஒரு ஆன்டிகனின் ஒரு நாடகத்தின் ஒரு கடைசி வசனம். அப்போ ரெண்டாலும் அந்த 2 பேரும் அவையில் அறிவாளியாகவும் இருந்தவையில், அதே நேரத்தில் அவையில் பண்பாகவும் இருந்தவையில். அப்போ அவையின் வாழ்க்கை முறையை பார்த்து நாங்கள் வாழ்றதே ஒரு பெரிய அளவு இல்லையா. அப்போ சவரண மாஸ்டர்னா அப்போ அவர்கிட்ட யாரு போய் என்ன உதவி கேட்டாலும், படிப்பு சார்ந்து போய் கேட்டால் மறுக்கவே மாட்டார். இப்போ சிலோட நான் கூட 6வது கட்டுரை எழுதுங்கொண்டா சிலோட கோவப்படுவார். ஆனால் அவர் ஆண்டஞ்சு பிள்ளை வந்து கேட்டாலும் எழுதி கொடுப்பார். பிஹெச்டி செய்கிறவர் வந்தாலும் அவர்கிட்ட தீசிஸை திருத்தி கொடுப்பார். உண்மையில அந்த மனப்பக்குவம் ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் பார்க்குறதா தானே. இப்போ எழுத்தாளர் என்று சொல்லப்படுறவர் என்ன செய்யணும், அந்த குழந்தை அந்த எழுத்தாளரை பற்றி அவர் சொல்லியிருக்கார். ஒரு எழுத்தாளர் எப்படி இருக்கணும் என்றதுக்கு அவர் ஒரு வரவிலக்கண மாதிரி சொல்லியிருக்கிறார். என்றால் இப்போ அவன் தனக்குள்ள பொய்யா இருக்கிறார் இல்லையோ. அவற்ற மனம் சுத்தமாகவும் அவர் தெளிவாகவும் ஒரு நேர்மையான வாழ்க்கை உள்ளவர் தான் எழுத்து எழுதைக்குள்ள அந்த எழுத்து சமூகத்துக்கு பிரயோசனமானதாக இருக்கும். இப்போ நான் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் செய்து கொண்டு இல்லையா. இப்போ நான் இந்த நடத்தையில் எல்லாத்தையும் கேவலமாக செய்து கொண்டு நான் எழுதி கொண்டிருக்கிறதால ஒரு பிரயோசனம் இல்லை. ஆனால் இப்போ நவீனவாதிகள் சொல்லிடும் அந்த எழுத்து எழுதணும்னா அது அவர் வந்து போனார் என்ற மாதிரி ஒரு கோட்பாடை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்குறோம் தானே. இப்போ அது கணக்கு கதைக்கணும், அதை பற்றி கதைக்கிறேன். அப்போ அதை விட உண்மையில் அந்த நான் இப்போ இருக்கிற தலைமுறையை பற்றி யோசிச்சு பார்க்குறேன்னா, அந்த எங்களுக்கு சரியான ஒரு முன்மாதிரி இல்லை தானே. அப்போ எனக்கு அப்படி ஒரு முன்மாதிரி கிடைச்சது. சரி, அந்த 2 பேர் கிடைச்சது. இப்போ அவையலை வச்சு கொண்டு பார்க்க அப்போ நான் அவையல் சார்ந்தும் அவையல் படைப்புகள் சார்ந்தும் தான் சிலது எழுதி கொண்டிருக்கு. அப்போ எழுதிக்கல அப்போ சில பேர் சொல்லி நம்ம சரி இவரும் எழுதுறார், ஒரு கட்டுரை எழுதுறார் இவர் சரி எழுத்தாளர்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு அது கூச்சமாக இருக்குது. அந்த நான் எழுத்தாளர் இல்லை, நான் எழுதுறேன். நிச்சயமாக நீங்கள் சொன்ன விடயங்களை பார்க்கின்ற போது ஒரு விடயம் குறிப்பாக முக்கியமாக வந்து இன்றைய கால மாணவர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் சிறிய வயதில் வந்து கல்வி கேட்கின்ற போது அடிக்கடி வந்து நாங்கள் உச்சரிக்கின்ற ஒரு வாசகம், மற்றவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விடயம், அதாவது குறிப்பாக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்லுவார்கள், வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகின்றான். இந்த விடயத்தை நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்போம். பாடசாலை காலங்களில் வந்து போர்டில் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அது அடிக்கடி நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய கால மாணவர்கள் மத்தியில் வாசிப்பது என்று சொன்னாலே அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்று சொன்னால் அநேக மாணவர்கள் வந்து இந்த தொலைபேசியிலேயே அனைத்தையும் படித்து விடுகிறார்கள். ஒரு நூலகத்திற்கு சென்று படிப்பது என்பதை வந்து நாங்கள் எண்ணி பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக ஏதாவது ரிசர்ச் ஒர்க் அப்படியான ஒரு முக்கியமான விடயங்களில் மாத்திரம் அங்கு நாங்கள் அவர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே வந்து இன்றைய கால சமுதாயத்தினர்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், இந்த வாசிப்பு தொடர்பாக சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்கு? இல்லை, இப்போ வாசிப்பு வேண்டியக்குள்ள அதன் ஊடகங்கள் மாறி இருக்குதானே. இப்போ புத்தகத்தை மட்டும்தான் வாசித்து கொண்டிருக்கணும். ஆனால் இப்போ எவ்வளவு எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயங்கள் வந்தாலும் இப்போ புத்தக வாசிப்புன்றது அதிலேருந்து வேறுபடுது தானே. இல்லை வேணா பார்த்தால் இப்போ நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயங்களில் கூட நேரம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதால எங்களோட மூளை இந்த ஹோமோன்களில் சேஞ்ச் வருதுன்னு சொல்கிறாங்க. விளங்குது. இப்போ உண்மையில் புத்தகத்தை வாசிக்கிறதால அப்படி நடக்கல இல்லையா. அப்போ அது ஒழுங்காக ஒரு இயற்கையான ப்ரோசஸாக அது இருக்குது. இப்போ புத்தகம் வாசிக்கிறவர் தான் தனியாக வாசிக்கிறவர் என்றும் சொல்லலாம். அதுன்றாலும் மற்ற இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இளம் தலைமுறை வேறு இதுக்குள்ளால் அறிஞ்சு கொண்டு போகுது. ஆனால் எதை அறியுதுன்றதான் நடத்த முக்கியம். இப்போ அண்மையில ஏதோ சொல்லிச்சுனோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் தான் நாங்கள் 15 வினாடியாக பார்த்து கொண்டு போகிறோம். அந்த டோப்போமின் இந்த செறிவும் பிரச்சனையாக இருக்குள்ள எங்களால் ஒரு பெரிய நோவலை பொறுமையாக இருந்து வாசிக்கலாமல் இருக்குது. இப்போ தலைமுறைக்கு அது ஒரு பாதிப்பாக இருக்குது. மற்றது ஒரு படத்தை கூட இருந்து பார்க்கலாமல் இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் படத்தை இருந்து பார்க்கலாமல் இருக்குது. ஏன்னா அவனுக்கு அது கஷ்டமாக இருக்குது. அப்போ அவன் இப்போ நீங்கள் உங்களோட ஃபோனில் அப்படி தட்டுற ஒரு விஷயங்களும் 15 வினாடிக்குள்ளே தட்டி கொண்டு இருக்கணும் இல்லையா. தட்ட போகுது. அதால் வாசிப்புன்ற தன்மை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்க ஒழிய வாசிப்பில் வெறுப்படைஞ்ச அந்த சமுதாயம் போகலைன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையில அந்த பாருங்க வாசிக்கிறன்றதும் இன்னொரு விஷயம். எனக்கு முன்மாதிரியாக ஒரு ஆள் இருக்கத்தானே வேணும். வீட்டில் யார் வாசிக்கணும்? இப்போ அப்பா ஃபோனோட இருக்கிறார், அம்மாவும் ஃபோனோட இருக்கிறாண்டா, பிள்ளையும் ஃபோனோட தான் இருக்கும். இப்போ அம்மாவும் புத்தகத்தோட அப்பாவும் புத்தகத்தோட ஒரு குறிப்பிட்ட நேரம் இருப்பின வேண்டாம், பிள்ளை அதை வாசிக்க பழகும். இப்போ அண்மையில இந்த தங்கச்சியின் மகன் அவருக்கு 7 வயசு. அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கணும் ஸ்கூல்ல. ரெண்டால் ஒரு பந்தியை கொடுத்து கேள்வி, இப்போ குறிப்பிட்ட ஒரு நபர் இப்படி புத்தகம் வாசிச்சு கொண்டு இருக்கிறார், இப்படி இருக்கிறார், அவர் இப்படி செய்கிறாங்க. முதல் கேள்வி, புத்தகம் வாசித்து கொண்டிருப்பவர் யார் 2 கேள்வி கேட்டிருந்தது. அப்போ அவன் அதுக்கு எழுதின விட மாமான் இல்லையா.
இப்போ மாமா ஆண்டு அவர் விடிய எழுதுறான். ஏனென்றா மாமா வாசிச்சு கொண்டிருக்கிறத அவன் பார்க்குறான். அம்மா ஆண்டும் எழுதலை அவன். இப்போ மாமா ஆண்டு எழுதுறான். ஏனென்றால் மாமா புத்தகம் வாசிச்சு கொண்டிருக்கிறத அவன் பார்த்துருக்குறான். பார்த்தீங்கன்னா அப்போ பிள்ளைங்க மைண்டுக்குள்ளே செய்க பதியுது இல்லையோ. இப்போ நீங்கள் இதை போய் சொல்லி கொண்டு உங்கள் புத்தகம் வாசின்னு சொன்னால் பிள்ளை புத்தகம் வாசிக்கும். இதோட நான் புத்தகத்தோடு இருக்கக்குள்ள அவர் வந்து அவரும் புத்தகத்தை எடுத்து வச்சு கொண்டு இருப்பார். எடுத்து இதை பார்ப்பார். அதை கிழிப்பாருன்றாலும் சரி புத்தகத்தை எடுப்பானோ. இப்போ அதுக்கு நான் அதை செய்வோம். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு நாங்கள் எல்லாரும் குற்றம் சுமத்துறோம். வாசிப்பு அழிஞ்சிட்டுன்னு சொன்னால் அவையில் திருப்பி பார்க்கணும். நீங்கள் வாசிக்கிறீங்களா என்றால் இல்லைத்தான். நாங்கள் சொல்கிறோம் இவன் வாசிக்கிறான் இல்லை வாசிக்கிறான்னு சொல்லி கொண்டு. இப்போ இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நிச்சயமாக ஒரு முன்மாதிரி என்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் வந்து அதை குறித்து சிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகவே வந்து இன்றைய நாட்களில் வந்து இன்னொரு விடயம் மக்கள் மத்தியில் வந்து பரவலாக வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் வந்து சிறியவர்கள் வந்து இந்த வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்கிறார்களே இல்லை. வெற்றி வந்துவிட்டால் வந்து சந்தோஷப்படுகிறார்கள். அதற்காக தனியான ஒரு நாள் எடுத்து அதனை கொண்டாடவும் செய்கிறார்கள். ஆனால் தோல்வி அடைந்து விட்டால் அதனை ஏற்றுக்கொள்வது என்பதே அவர்களால் சில பேர் வந்து அந்த எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் தங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க வேண்டும், வெற்றி மாத்திரம்தான் நாங்கள் கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் ஈஸியாக வந்து சொல்லுவோம் தோல்வி என்பது ஒரு படிக்கல் அப்படியெல்லாம் பல விடயங்களை சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இவர்கள் இந்த வெற்றி தோல்விகளை சமனாக ஏற்றுக்கொள்ளாமல் வந்து தவறான முடிவுகள் எடுப்பதற்கு கூட சிந்திக்கிறார்கள். அவ்வாறு இருப்பவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் அவ்வாறு இருக்கின்றது. இப்போ பார்த்தால் வெற்றி தோல்வியை பிள்ளை ஏற்றுக்கொள்ளுதா இல்லையான்றதை விட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்ன்றதான் முக்கியம். இப்போ நாங்கள் செய்கிற தன் அவன் பிரதிபலிக்கிறான். இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளை தோத்துட்டால் அதை நீங்கள் கொண்டாடுவீங்களா? ரெண்டா இல்லை தான், ரெடி இல்லை தான். இப்போ நாங்கள் அதை கொண்டாட ரெடி என்றால் பிள்ளையும் ரெடி. ஆனால் நாங்கள் பிள்ளை என்ன செய்கிறோம்? எப்படியாவது மற்றவன் அடித்து விழுத்தியாவது நீ வெல்லோணுமென்று தான் சொல்கிறோம். மாலை பார்த்தால அன்றைக்கு ஒரு வீடியோவில் பார்த்தா அந்த பிள்ளை என்ன செய்யுது? இப்போ செகண்டாக இருந்தவனே தனக்கு மேலே ஏற்றி வச்சிருக்க தண்டிக்குது இல்லையா? அதுதான் பிள்ளைன்ற சுபாவம். இல்லை அந்த மற்றது ஏதோ உபுண்டு ஏதோன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினோம். அந்த ஆப்பிரிக்கா தொடராக ஏதோ ஒன்று பயன்படுத்தினோம் என்றால் இப்போ இவையில் ஒரு டொபியை காட்டி போட்டு நீங்கள் முதல் வார ஆளுக்கு இந்த டொபியை நாங்கள் பரிசு தருவோம் என்றால் இப்போ பிள்ளைகளை 1 2 3 சொல்லி ஓட விட பிள்ளைகள் எல்லாரும் ஒண்டா கையை கொத்துக்கொண்டு ஒண்டா ஓடுது. இப்போ தனி ஒரு ஆள் ஓடி போய் அதை பெறையில் இதே நாங்கள் கற்றுக் கொடுத்து தானே அதை உருவாக்கணும். இப்போ நீங்கள் வெற்றி தோல்வி என்றால் பிள்ளைக்கு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வெண்டாத்தான் பிள்ளைன்னு தானே நாங்கள் கதைக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக வெல்லணும். ஆனால் தோற்றவரை பற்றி நாங்கள் கதைக்கிறோம் இல்லை. இப்போ ஒரு அப்பா ரெண்டா அந்த மகன் 3 years எடுத்துட்டான். அப்போ அப்பா அதை அக்செப்ட் பண்ணினார். அப்போ அவன் அதை கொண்டாடுறான். ஆனால் A to B எடுத்தவர்ன்ற வீட்டில் செத்த வீடு மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் அவன் இந்த வீடு பிரச்சனை ஆகுது. ஐயோ நாங்கள் 3 years எதிர்பார்த்துறாங்க, இவன் A to B எடுத்துறாங்க, அதை கழுவி ஊற்றி கொண்டு இருக்கிறோம் இல்லையா என்றால் அப்போ அது பிரச்சனை தானே. இப்போ பிள்ளைகள் இந்த மண்ணிலேயே நாங்கள் நானே உருவாக்கும். அதுதான் எங்களோட பொறுப்பு இல்லையா? பெற்றோர்ன்றது இந்த பொறுப்பு அதுதான். ஆனால் அந்த பொறுப்பை நாங்கள் தவற விடுறோம் தானே. நான் பிள்ளை அதை வடிவாக கொண்டாடும்னு நான் நினைக்கிறேன். எந்த அனுபவத்தில் நான் அந்த பழகிற இளைஞர்கள் இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அவன் தெளிவாக இருக்கிறான். நாங்கள்லாம் அதை அவங்களோட அந்த வெற்றி பெற்ற ஆளுக்கு கூட போய் கையை கொடுத்து கொண்டு சகஜமாக இருக்கிறதுக்கு அவன் விரும்புகிறான். நாங்கள் விரும்புகிறோம் இல்லை. இது கணவர் என்ன பேசலாம். ஆனால் எந்த அபிப்பிராயம் இதுதான். அண்மையில் இந்த சல்மான் ஒரு படத்தில் கூட அந்த மனநலம் குறைஞ்ச ஆக்களுக்கான வளர்ச்சி குண்டிய பிள்ளைகளுக்கு அவர் அந்த பாஸ்கெட் பால் பழக்கி ஒரு ட்ரெயின் பண்ணுற ஒரு படம் உண்டு. படத்தின் பேர் மறந்துட்டேன். அந்த படத்தில் பார்த்தா அவர் முதலாவது நோக்கி நகர்த்தி கொண்டிருப்பார். ஆனால் அதுகள் தோத்தா பிறகும் அவங்களோட சேர்ந்து அதுகள் கொண்டாடும். அப்போ தான் அவருக்கு ஒரு பாடம் அதில் வர்ற மாதிரி ஒரு படம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படி நிச்சயமாக நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது முதலில் வந்து எங்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விடயத்தை பார்க்கின்ற போதும் பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் சமூகத்தை திருத்த நினைப்பவர்களாக இருந்தால் முதலில் எங்களுடைய சிந்தனைகளில் எங்களுடைய நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான். நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லாமல் எங்களை நாங்கள் முதலில் மாற்றிக்கொள்ளுகின்ற போது நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் தான், நீ திருந்து சமுதாயம் உன்னை பார்த்து தானாக திருந்தும் என்பது போல வந்து நாங்கள் திருந்த வேண்டும், எங்களுடைய சிந்தனைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், பிறர் மத்தியில் நாங்கள் குறை கூறக்கூடாது என்பதுதான் நீங்கள் சொல்லுகின்ற ஒரு வாசகமாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் நீங்கள் இத்தனை வருட கால இந்த உளவியல் துறை பயணத்தில், இந்த உளவள துணை பயணத்தில் வந்து நீங்கள் மறக்க முடியாத ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா எந்த விடயத்தை பகிர்ந்து கொள்வீங்க? மறக்க முடியாத விடயம் என்று ஒன்றை சொல்ல இயலாததான் நான் கருதுறேன். ஏனென்றால் உண்மையில ஒரு ஆளோட காய்ச்சி கொண்டு நாங்கள் அதை பேர்ந்து அதை மறந்துடுவோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் இல்லை. இப்போ இது இப்படி ஆனால் இப்போ சில பேர்ட்ட பிரச்சனைகள் வரைகளோட இப்படியும் இருக்குது என்று நாங்கள் யோசிக்கிறது இருக்கிறது. அப்போ அதை நான் இதில் பொது வழியிலே அதை பகிர்ந்து கொள்ளலாம் தான் இல்லையா? இப்போ இந்த தொழில் நிமித்தம் பார்த்தீங்கன்னா அது அழகு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில இந்த தொழிலே எனக்கு மறக்க முடியாதான் இருக்குது. அந்த விருப்பத்தில் நான் இவ்வளவு காலம் அதை செய்து கொண்டிருக்கேன்.
நிச்சயமாக நீங்க சொன்னது போல வந்து அந்த ஒரு ஒழுக்கம் சம்பந்தமாக பார்க்கின்ற போது எங்களுடைய சேவை தொடர்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் கூட நீங்கள் பல தரப்பட்ட பயனுள்ள விடயங்களை எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில வந்து இணைந்து கொண்டு எங்களுக்காக பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இன்றைய தினத்திலும் நாகேந்திரன் நவராஜ் அவர்கள் வந்து பல விடயங்களை எங்களுக்காக பகிர்ந்தார்கள். நீங்களும் வந்து பார்த்து அதனுடைய பயனுள்ள விடயங்களை எடுத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறேன். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த பெருமதிமிக்க நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு தொலைப்பு உதவி வழங்கிய தனப்பிரியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.